ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாரதி கண்ணம்மா இன்னைக்கு எபிசோட்ல என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் வரப்போகுதுன்றதை பத்தி பார்க்கலாம். வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. லக்ஷ்மி ஸ்கூல்ல ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இந்நேரம் ஹேமா என் கூட இருந்தா நாங்க 2 பேரும் ஜாலியா பேசி சிரிச்சிட்டு இருந்திருப்போம் அப்படின்னு நினைக்கிறாங்க. லக்ஷ்மியோட ஃப்ரெண்ட்ஸ் இப்போ லக்ஷ்மி பக்கத்துல உட்காரதுக்காக வராங்க. பக்கத்துல ஹேமாவை தவிர யாருமே உட்காரக்கூடாது அப்படின்னு லக்ஷ்மி சொல்றாங்க. லக்ஷ்மியோட ஃப்ரெண்ட்ஸு சொல்றாங்க, ஹேமா தான் டிசி வாங்கிட்டு போக போறா, நீ தனியா இருப்ப, அதனால உன் கூட பேசலான்னு வந்தா ஓவரா தான் பண்ற அப்படின்னு சொல்றாங்க. டீச்சர் அங்க வந்துடுறாங்க. எல்லாரும் கிளாஸ்க்கு போங்க அப்படின்னு சொல்றாங்க. லக்ஷ்மி அந்த டீச்சர்கிட்ட கேக்குறாங்க, ஹேமா உண்மையாவே டிசி வாங்க போறாளா மேடம் அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா லக்ஷ்மி, ஏன் அவன் உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆச்சு, அவன் உன்ட்ட இதை பத்தி சொல்லலையா அப்படின்னு கேக்குறாங்க டீச்சர். லக்ஷ்மி ஹேமா டிசி வாங்குறத நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அடுத்ததான் வெண்பா வீட்டில் நடக்கிறத காமிக்கிறாங்க. ஷர்மிளா வெண்பாவை பார்க்கறதுக்காக அவங்க ரூமுக்கு போறாங்க. என்னாச்சு வெண்பா, அழுதையா, முகம்லாம் வீங்கின மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க ஷர்மிளா. காலையில இருந்து சாப்பிடாம இருக்கிற, ஒழுங்கா சாப்பிட்றதுக்கு வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. என்னதான் சாப்பிடாம உண்ணாவிரதமே இருந்தாலும் உனக்கும் ரோஹித்துக்கும் கல்யாணம் நடக்க போறது உறுதிதான், அதை யாராலே மாற்ற முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ரோஹித் இப்போ வெண்பாவோட ரூமுக்கு வராரு. ரொம்ப ஜாலியா டான்ஸ் ஆடிட்டே வராரு. என்ன மாப்பிள்ள ரொம்ப ஜாலியா இருக்கிறீங்க அப்படின்னு ஷர்மிளா கேட்குறாங்க. அது எனக்கும் வெண்பாக்கும் அப்படின்னு சொல்றாரு. உங்களுக்கும் வெண்பாவுக்கும் என்கேஜ்மெண்ட் நடந்ததை நினைச்சு சந்தோஷப்படுறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க ஷர்மிளா. ஆமாத்த, நான் சொல்றதுக்கு முன்னாடியே ஈஸியா புரிஞ்சுக்கிறீங்க நீங்க அப்படின்னு சொல்றாங்க ரோஹித். வெண்பா சாப்பிட மாட்டேன்றா, அவளை எப்படியாவது சமாதானப்படுத்தி சாப்பிட வைங்க மாப்பிள்ள, நான் கீழே வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷர்மிளா போயிடுறாங்க. ரோஹித் சாந்திட்ட சொல்றாரு, நான் வந்த உடனே அத்தை எப்படி டீசெண்டா போயிட்டாங்க, நீ எதுக்காக இங்கே நின்றுட்டு இருக்கிற அப்படின்னு கேக்குறாரு. நானும் வெண்பாவும் இனிமே புருஷன் பொண்டாட்டி மாதிரி எங்களுக்குள்ள பேசுறதுக்கு 1000 விஷயம் இருக்கும், நீ போ அப்படின்னு சொல்லிடுறாரு சாந்திய. சாந்தி இப்ப அங்க இருந்து போயிடுறாங்க. ரோஹித் சொல்றாரு, நேத்து நடந்த விஷயத்த நினைச்சு நீங்க சந்தோஷமா தான் இருக்கிறியா அப்படின்னு கேக்குறாரு. அதான் இந்த இடத்துல நிக்காத, போ ரோஹித் அப்படின்னு சொல்றாங்க வெண்பா. எதுக்காக என்கிட்ட கோபப்படுற அப்படின்னு ரோஹித் கேக்குறாரு. சரி நான் கீழே போறேன், உன் மூடு சரியானதுக்கு அப்புறம் என்னை கூப்பிட்டு அனுப்பு, நம்ம 2 பேரும் சேர்ந்து என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அடுத்ததா ஹாஸ்பிட்டல்ல நடக்கிறத காமிக்கிறாங்க. சென்ட்ரல் மினிஸ்டர் பாரதியோட ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றதுக்காக விசாரிக்கிறதுக்காக போலீஸ் ஆபீசர்ஸ்லாம் வந்திருக்கிறாங்க. கண்ணம்மாவை பார்த்து பேசுறாங்க. இங்க எல்லா சிசிடிவியுமே ஒர்க்கிங்ல தானே இருக்கு அப்படின்னு கேக்குறாரு. எல்லாமே பக்காவா இருக்குது சார், எந்த இஷ்யூவும் கிடையாது அப்படின்னு கண்ணம்மா சொல்றாங்க. இங்க சென்ட்ரல் மினிஸ்டர் இங்க அட்மிட் பண்றதுக்கு தேவையான எல்லா அரேஞ்ச்மெண்ட்டுமே நான் செஞ்சு கொடுக்குறேன் சார், என்ன ஹெல்ப்னாலும் என்கிட்ட கேளுங்க அப்படின்னு கண்ணம்மா சொல்றாங்க. அடுத்ததா பாரதி வீட்டுல நடக்கிறத காமிக்கிறாங்க. ஹேமா ரொம்ப டல்லா உட்காந்துட்டு இருக்கிறாங்க. பாரதி அங்க வராரு. என்ன ஹேமா, லைட் கூட போடாம இருட்டுல உட்காந்துட்டு இருக்கிற அப்படின்னு கேக்குறாரு. உங்களுக்காக தான் டாடி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு ஹேமா சொல்றாங்க. நான் உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் கொண்டு வந்திருக்கிறேன், என்னன்னு கெஸ் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. எனக்கு தெரியலையே டாடி அப்படின்னு ஹேமா சொல்றாங்க. இந்த சிட்டிலேயே பெஸ்ட் ஸ்கூல்ல நான் உனக்கு அட்மிஷன் போட்டுட்டேன், நான் பாதி ஃபீஸும் கட்டிட்டேன். நாளைக்கு உன்னோட பழைய ஸ்கூல்ல இருந்து டிசி வாங்கிட்டோம்னா இந்த புது ஸ்கூல்ல போய் நீ ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு பாரதி சொல்றாரு. அந்த புது ஸ்கூல்ல எவ்வளவு ஃபெசிலிட்டிஸ் இருக்கு தெரியுமா, உன்னோட கிளாஸ் ரூம் ஃபுல்லாமே ஏசி தான் அப்படின்னு சொல்றாரு. பிபிடி பிரசன்டேஷன் போட்டு தான் கிளாஸே நடத்துவாங்க. அது போக அங்க ஸ்விம்மிங் பூல் இருக்கு, சிலம்பம் சொல்லி கொடுப்பாங்க, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்லாம் ரொம்ப நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் இந்த ஸ்கூல்ல என்னை ஜாயின் பண்ணி விட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் டாடின்னு நீயே என்னை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுப்ப பாரு அப்படின்னு சொல்றாரு பாரதி. அம்மா மனசுல நினைக்கிறாங்க, இல்ல டாடி எனக்கு லட்சுமி கூட படிக்கிறது தான் சந்தோஷம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அடுத்ததான் வேணு பாரதியை பார்த்து பேசுறதுக்காக வராரு. ஹேமாவை நீ புது ஸ்கூல்ல சேர்க்காதடா, அவ பழைய ஸ்கூல்லே படிக்கட்டும், அவ என்கிட்ட ரொம்ப சொல்லி வருத்தப்பட்டா அப்படின்னு சொல்றாரு வேணு. பாரதி சொல்றாரு, ஹேமா உங்ககிட்ட வந்து பேசி வருத்தப்பட்டாளா, ஏன்பா அப்படி போய் சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாரு. இப்பதான் நான் ஹேமாட்ட பேசிட்டு வரேன், உங்க சந்தோஷம் தான்ப்பா எனக்கு முக்கியம்னு சொல்லிட்டா, நீங்க ஏதாவது பேசி குழப்பத்தை உருவாக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. நான் உன்கிட்ட ஒரு ரிக்வஸ்டா தானடா கேக்குறேன் அப்படின்னு வேணு சொல்றாரு. அப்படியாப்பா, ரிக்வஸ்ட் நாட் அக்செப்டட் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி அங்கிருந்து போயிடுறாரு. இன்னும் மனசுல நினைக்கிறாரு, மத்தவங்கள புரிஞ்சுக்காம நீ கஷ்டப்படுத்திட்டு இருக்க பாரதி, உன்னோட கேரக்டர் நீ எப்பதான் மாத்திக்க போறேன்னு தெரியல அப்படின்னு நினைக்கிறாரு. இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இன்னைக்கு எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.